கிட்டத்தட்ட இலங்கையில் 3000 மரணங்கள் நிகழ்கிறது வருடத்திற்கு தற்கொலையா. குறிப்பாக ஒரு நாளைக்கு 8 தொடக்கம் 9 மரணங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இலங்கை சனத்தொகையை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். பொருளாதார சூழ்நிலைகள், வேலையில்லாத பாடுகள் மற்றும் வறுமைகள் மற்றும் பாலியல் தீண்டல்கள், சமூக ஊடகங்களுடைய அந்த தாக்கம், போதைப்பொருள் பாவனை என்று இந்த தற்கொலை விகிதமானது அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக 11 வயதினர், குறிப்பாக 15க்கும் 29 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் அதிக அளவில் இந்த தற்கொலையில் ஈடுபடுகிறார்கள் என்ற இதில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள், குறிப்பாக தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் என்று பார்க்கும்பொழுது தற்கொலை செய்து இருப்பவர்களை விட 10 அல்லது 20 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது என்று உலக சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கு. ஒரு தற்கொலை நிகழ்ந்து விட்டால் இந்த சமூக ஊடகங்கள் சரியான முறையில் தங்களுடைய கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்பது இங்கு ஒரு கடப்பாடாக அமைகிறது. ஒரு தற்கொலை நிகழ்ந்து விட்டால் இன்னொரு தடவை அந்த தற்கொலை நிகழாமல் என்னென்ன செய்யணுமோ அந்த விடயங்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்துதல் என்பது ஒரு அவசியமான ஒரு விடயம். அதை விடுத்து அந்த நபருக்கு இந்த ஆளோட தொடர்பு, இந்த நபருக்கு அந்த ஆளோட தொடர்பு என்று இந்த சமூக ஊடகங்கள் ஒரு ட்ரெண்டிங்காகவும் சமூகத்தில் அந்த பரபரப்பாகவே இந்த சமூகத்தை வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக சில நபர்கள் செய்கின்ற இந்த அனகரிய செயலானது ஒரு சமூகத்தின் ஒருடைய இருப்பை கேள்விக்கு உட்படுத்துகிறது, கேளிகைக்கு உட்படுத்துகிறது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாத, என்றுமே சகித்துக் கொள்ள முடியாத ஒரு செயற்திட்டம். எல்லோருக்கும் தெரியும், ஈழத்து கலைஞர் அவர்கள் சச்சின் அவர்கள் அண்மையில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார். இந்த மரணத்துக்கு பின் காரணிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மரணத்தை வைத்து அரசியலோ அல்லது தங்களுடைய சுய லாபத்திற்காக, குறிப்பாக தமிழ் இனமானது மரணத்தை வைத்து ஆதாயம் தேடுகின்ற சமூகமா என்று சிந்திக்கும் அளவிற்கு ஒரு சிலர் செய்கின்ற பொறுப்பேற்ற விமர்சனங்கள் மூலமாக, அதனை விமர்சனம் என்று நாம் கூற முடியாது, சேறு பூசுதல் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கு ஒரு இழுக்காக அமைகிறது என்பதில் ஒரு மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக மேல சச்சின் அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார். தமிழ் வித்துவான் சச்சின் அவர்கள் அந்த மரணத்தை வைத்து, அந்த மரணத்துக்கு இது காரணமா அது காரணமா, இதற்கான ஒரு கற்பனை புனை கதைகளை புனைந்து தங்களுடைய கற்பனை வாதத்தின் ஊடாக தங்களுடைய வலைதள பக்கங்களை ஓட வைப்பதற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஒரு மனித உயிரின் வலி அறியாமல், அந்த இறந்த உயிரின் குடும்பத்தினுடைய வலிகளை உணராமல் தங்களுடைய பாட்டிற்கு தங்களுக்கு தோன்றியதெல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து ஒரு மனித நேயத்தை கொள்கின்ற அளவிற்கு இந்த சமூக ஊடகங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது இந்த சமூக நலன் விரும்பிகளுக்கு என்றுதான் நாம் குறிப்பாக கூற வேண்டும். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், இவ்வாறான ஒரு தற்கொலை நிகழ்ந்தால் உண்மையிலேயே அந்த தற்கொலைக்கு இன்னொரு தடவை அவ்வாறான தற்கொலை நிகழாமல் எவ்வாறு பாதுகாக்கலாம் எங்களுடைய சந்ததிகளை என்றுதான் இந்த சமூக ஊடகங்கள் அதிக அளவில் தங்களுடைய பதிவு இட வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே சமூகத்தை பரபரப்பாக வைத்திருக்கணும் என்பதற்காக இந்த பூனை கதைகளை தங்களுக்கு தோன்றிய விதத்தில், இப்போ கிட்டடியில் சர்ச்சிபிட்டி ஜெமினியெல்லாம் வந்துவிட்டு தானே, அப்போ அதிலிருந்தெல்லாம் கதைகளை உருவாக்கி இந்த சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. உண்மையிலே மனவேதனைக்குரிய ஒரு விடயம், கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். இவ்வாறான விடயங்களை தவிர்த்து இனிவருங்காலங்களில் இவ்வாறான தற்கொலைகளை தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ரீதியில் இந்த சமூக ஊடகங்களில் எங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவது எங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 3000 பேர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 தொடக்கம் 9 நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு 3000 பேர், ஒரு நாளுக்கு 8 தொடக்கம் 9 நபர்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் குறிப்பாக இலங்கையில் சனத்தொகையில் 5 1 நபர், அதாவது மொத்த சனத்தொகையில் 20% பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று உலக சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தீவிர மன அழுத்தத்தில் இலங்கை மொத்த சனத்தொகையில் 5% பேர் காணப்படுகிறார்கள். உடனடியாக அவர்கள் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்று பார்த்தால், இந்த மன அழுத்தத்தில் இருக்கின்ற 80% மாணவர்களுக்கு நாங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்பது கூட அறியாமல் இருக்கிறார். ஏனென்றால் இந்த உளவள துணையானது ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியை தான் கண்டிருக்கிறது இலங்கை என்று நாங்கள் பொதுவாக கூற முடியாது. இலங்கை போன்ற 3ஆம் மன்ற நாடுகளில் இந்த உளவளத்துறை கவுன்சிலிங் என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயம், நகைப்புக்குரிய ஒரு விடயம். பைத்தியங்களுக்கு தான் வைத்தியம் செய்யலாம் என்ற மாதிரி தான் இந்த உளவள துணையை இந்த சமூகங்கள் பார்க்கிறார். உண்மையிலேயே ஒரு மூட நம்பிக்கை என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த சமூகம்
வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் காணப்பட வேண்டும். இவ்வாறான தற்கொலைக்கு பின்னணியில் இந்த சமூகத்தினுடைய விமர்சனங்களும், இந்த சமூகத்தினுடைய மூட நம்பிக்கைகளும், இந்த சமூகத்தினுடைய தவறான பார்வைகள், உண்மையிலேயே ஒருவர் மன அழுத்தத்தில் இருந்தார், அவரை கேளிகைக்கு உட்படுத்தாமல், கேலி செய்யாமல், அவர் தகுந்த மருத்துவ உதவியை பெறுவதற்கு நாங்கள் உதவ வேண்டுமே தவிர, ஆனால் சில சமூகங்கள் செய்கின்ற பிழையான விடயங்கள், காலகாலமாகவே இந்த கேலி கிண்டல்களை அதிக அளவில் இந்த மன அழுத்தத்தில் இருப்பதற்கு மீது அதிகமாக தெளிக்கும் போது அவர்கள் இறுதி வழியாக இந்த தற்கொலையை நாடுகிறார். உண்மையிலே இந்த சமூகமும் பெரும் ஒரு பொறுப்பு இந்த தற்கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை எடுத்து நோக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு மிக பெரும் ஒரு மன நோயாளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. என்றால் இப்ப இருக்கின்ற சிறுவர்களை அதிகமாக பார்த்து அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள். அதிகமானவர்கள் வந்து சமூக ஊடகத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறார்கள். அப்ப இதன் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டு பாரிய ஒரு சமூக ஊடகம் சார்ந்த மனநோயாளிகள் அதிக அளவில் உருவாகக்கூடிய சாத்தியப்பாடு இருப்பதாகவும் ஆய்வுகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுதே ஆயத்தப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய வருங்கால சந்ததிகளை இந்த சமூக ஊடக வாயிலாக பாதிக்கப்பட்ட, உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பதற்காக. ஆகவே நாங்கள் சரியான முறையில் இந்த சமூக ஊடகங்களை அணுக வேண்டும். ஒருவருடைய சேர் பூசுதலை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, விமர்சனம் செய்யலாம், செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய உரிமை வந்து மற்றவருடைய தனிநபர் வாழ்க்கையை, சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்பது அந்த நபருடைய கடமைகள். கடமைகள் சரியான முறையில் இயங்கும் போது ஒரு நாட்டில் சீரான தன்மை, சமூக ஒற்றுமை வளரும், சமூக அபிவிருத்தி வளரும். ஆனால் இங்கு தங்களுடைய உரிமைகளை அதிக அளவில் கதைப்பவர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த மரணத்துக்கு பின்னால், அதாவது ஈழத்து கலைஞர் சச்சின் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் காரணங்கள் எதுவாக இருக்கலாம். உண்மையிலேயே காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் தான், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் தான். ஆனால் அதற்கான எல்லை உண்டு. அது அடுத்தவர் மீது நாங்கள் விமர்சனத்தை முன்வைக்கும் போது பார்த்து முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அது சேர் பூசுதலாக அமைய முடியாது. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தும் வகையில் எந்த ஒரு விமர்சனமும் அமையக்கூடாது. அந்த சிறுவருடைய மரணத்துக்கு பின்னால் இருப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் தான். ஆயினும் அந்த தனிநபரை தாண்டி அது சமூகத்துக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கு. இவ்வாறான மரணங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு சமூக ரீதியிலான பாதுகாப்பை வழங்குவதற்கு. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்தோம்னா, தெல்லிப்பளை வைத்தியசாலை, தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திய அரசின் கீழ் இயங்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட குரல்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மாகாண சபைக்குள்ள இருக்கிற நிறுவன கட்டமைப்பை மத்திய அரசு வழங்கக்கூடாது என்ற இன்னொரு பகுதியினர் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில தான் மத்தியனுடைய சுகாதார அமைச்சர் வந்து நேரடியாக சென்று ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அங்கு கள ஆய்வுடன் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறார். அந்த கலந்துரையாடல் அடிப்படையில் ஒரு முக்கியமான வாக்குறுதியை சுகாதார அமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்ன வாக்குறுதி என்று பார்த்தால், ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்படும். அதாவது இது மத்திக்கு இயங்க வேண்டுமா, மாகாண சபைக்கு கீழே இயங்க வேண்டுமா என்ற ரீதியில் எங்களுடைய அந்த தனிக்குழு அமைத்து விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் இப்போ அறகுறையாக கட்டப்பட்டு இருக்கின்ற 3 மாடி கட்டிடம், அதாவது தெல்லிப்பளைக்கு சொந்தமான 3 மாடி கட்டிடம் பூரணமாக கட்டப்பட்டு கையளிக்கப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். இது அந்த சுகாதார அமைச்சருடன் பல்வேறுபட்டவர்களும் அவருடன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது.